அனைவருக்கும் வணக்கம். உங்க இபிஎஃப் சேமிப்புக்கு இந்த வருஷம் எவ்வளவு வட்டி கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? மத்திய அரசு இப்போ ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. உங்க ஓய்வூதிய நிதிக்கு இது எப்படி ஒரு சூப்பர் சான்ஸ்? உங்க நிதி பாதுகாப்பை இது எப்படி அதிகரிக்கும்னு பார்க்கலாமா? ஊழியர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மத்திய அரசு 2024 முதல் 25 நிதியாண்டுக்கான இபிஎஃப் வட்டி விகிதத்தை 8.25% உறுதி செஞ்சிருக்கு. இதனால உங்க ஓய்வுக்கு பிந்தைய நிதிக்கு ஒரு நல்ல வட்டி கிடைச்சு உங்க சேமிப்பு கணிசமா உயரும். கடந்த பிப்ரவரி 28 2024 நிதியாண்டுக்கான எபிஎஃப் வட்டி விகிதத்தை 8.25%ஆகவே தொடர முடிவு செஞ்சது. இது போன வருஷம் கொடுத்த அதே வட்டி விகிதம் தான். இந்த முடிவுக்கு நிதி அமைச்சகமும் ஒப்புதல் கொடுத்துருச்சு. தொழிலாளர் அமைச்சகமும் இத பத்தி ஏபிஎஃப்ஓக்கு தகவல் அனுப்பிடுச்சு. அதனால இப்போ 7 கோடிக்கும் அதிகமான இபிஎஃப்ஓ சந்தாதாரர்களின் கணக்குல இந்த 8.25% வட்டி வரவு வைக்கப்படும். ஏன் இது முக்கியம்? அதிக மற்றும் நிலையான வருமானம். மத்த நிலையான வருவாய் தரும் முதலீடுகளை பார்த்தா இபிஎஃப் ஒரு நல்ல நிலையான வருமானத்தை கொடுக்குது. இது உங்க ஓய்வூதிய சேமிப்புக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு தருது. வரி விலக்கு. இபிஎஃப் வட்டிக்கு குறிப்பிட்ட வரம்பு வரை வரி விலக்கு உண்டு. இது சம்பளம் வாங்குறவங்களுக்கு ரொம்பவே லாபகரமான ஒரு முதலீட்டு வாய்ப்பு. இபிஎஃப்ஓ கொண்டுள்ள சில முக்கிய மாற்றங்களை இபிஎஃப்ஓ கொண்டு வந்திருக்கு. குறைந்தபட்ச ஆயுள் காப்பீடு 50,000. ஒரு எபிஎஃப் உறுப்பினர் ஒரு வருஷம் கூட வேலை செய்யாம இறந்துட்டா கூட அவங்க குடும்பத்துக்கு குறைந்தபட்சம் 50,000 ஆயுள் காப்பீட்டு பலன் கிடைக்கும். இதனால வருஷத்துக்கு 5,500 குடும்பங்கள் பலன் பெறும்னு எதிர்பார்க்கப்படுது. 6 மாத விதி. ஒரு உறுப்பினர் கடைசி பங்களிப்பு செஞ்சு 6 மாதங்களுக்குள்ள இறந்துட்டா கூட அவங்க பேர் பதிவேட்டில இருந்து நீக்கப்படாம இருந்தா இடிஎல்இ பலன் கிடைக்கும். தொடர் சேவை. 2 வேலைகளுக்கு இடையில 2 மாசம் வரைக்கும் இடைவெளி இருந்தா கூட அது தொடர் சேவையாக கருதப்பட்டு அதிக இடிஎல்இ பலன்கள் பெற முடியும். இது ஒரு பெரிய வசதி. ஏபிஎஃப்ஓ வட்டி விகித மாற்றங்கள் ஒரு பார்வை. 2023-24 இந்த வருஷத்துக்கு வட்டி விகிதம் 8.15% இருந்து 8.25% லேசாக உயர்த்தப்பட்டது. 2021 முதல் 22 2021 முதல் 21 வரை காலம் கழித்த வட்டி விகிதம் 8.5% இருந்த வட்டி விகிதம் 8.1% குறைக்கப்பட்டது. இது கடந்த 40 வருஷத்திலேயே ரொம்ப குறைவான வட்டி விகிதம். 1977 முதல் 78 இந்த வருஷத்துல தான் இபிஎஃப் வட்டி விகிதம் 8% இருந்தது. இபிஎஃப்ஓல அதிகரிக்கும் புதிய உறுப்பினர்கள். சம்பளம் வாங்குற ஊழியர்களோட ஓய்வூதிய சேமிப்பை நிர்வகிக்கும் எபிஎஃப்ஓ கடந்த மார்ச் மாதம் மட்டும் ஒரு 0.46 மில்லியன் புதிய சந்தாதாரர்களை சேர்த்திருக்கு. இதுல பாதிக்கும் மேற்பட்டவங்க முதல் தடவையா இணைஞ்சவங்க. புதிய வேலை வாய்ப்புகள் அதிகரிப்பதும் இபிஎஃப்ஓவோட விழிப்புணர்வு முயற்சிகளும் இந்த அதிக உறுப்பினர் சேர்க்கைக்கு ஒரு காரணம். மார்ச் மாசத்துல புதிய சந்தாக்கள் போன மாசத்தை விட 2.3% அதிகமாகவும் போன வருஷத்தோட ஒப்பிடும் பொழுது 9.8% அதிகமாகவும் இருக்கு. இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புறோம். உங்கள் இபிஎஃப் நிதி பற்றி வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் டெய்லி ராக் ஒன் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.